எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆன்லைன் ஜாப்ல எப்படி நம்ம வந்து மந்த்லி ஒரு 50,000 அரௌண்ட் ஏர்ன் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சொல்லப் போற எல்லாமே எடுத்த உடனே ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 50,000 ஒரு நாளைக்கு 1000 அது மாதிரிலாம் நான் சொல்லப் போறதில்ல. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் வேணும். உங்களுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே நீங்க ஒரு பெரிய பணக்காரர் ஆகணும், ஒரு மாசத்துக்கு 60,000 70,000 சம்பாதிக்கணும்னா எந்த ஒரு ஜாப்லையுமே ஒரு முடியாத ஒன்று. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு மாதம் 50,000 தரேன் 60,000 தரேன் இந்த வேலையை செய்யுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பாதீங்க. அதாவது நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே உடனடியாக ஒரு மாதம் 50,000 60,000 சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. இதில் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் கன்சிஸ்டன்சியும் முக்கியமாக வேணும். அப்படி ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு 4 விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற 4 விஷயமுமே கண்டிப்பாக ஜென்யூனான வெப்சைட்டு. இதில் இருந்து நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஏதாவது ஒரு இடத்துல ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்ல போகிற இந்த 4 டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குன்றத நான் நம்புகிறேன். நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதிலிருந்து தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. நான் சொல்ல போகிற ஆர்டரை லோ அண்ட் ஃபஸ்ட் ஆர்டரில் வந்து சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற 4வது இடத்துல இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங். இந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு வெப்சைட்லேயும், அதாவது சேல்ஸ் வெப்சைட்டு லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதுமாதிரி வெப்சைட்டில் உங்களுக்குன்னு ஒரு அஃப்லேட் வெப்சைட்டை உருவாக்கி அதில் வந்து உங்களுக்குன்னு எல்லா ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்குன்னு ஒரு தனி லிங்கை க்ரியேட் பண்ணி அதை ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அதுலேருந்து வாங்குறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் கமிஷன் வந்து உங்களுக்கு சேரும். அந்த கமிஷன் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ், ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலிருந்து மாதம் கிட்டத்தட்ட 50,000லேருந்து 60,000 வரைக்கும் சம்பாதிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் வேணும். அது இல்லாமல் நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சம்பாதிக்கலாம். 2வதாக நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங். உங்களுக்கு கண்டென்ட் எழுத தெரியும், ஒரு கட்டுரை எழுத தெரியும், அல்லது ஆர்டிகல்ஸ் ஏதாவது எந்த சம்மந்தமான ஒரு ஆர்டிகல்ஸ் எழுத தெரியும், உங்களுக்கு சமையல் குறிப்பு எழுத தெரியும், கவிதை எழுத தெரியும், வாட் எவர் மேபி உங்களுக்கு எது தெரியுதோ அதை ஒரு கட்டுரையாக எழுதி வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணி அதில் அட்வர்டைஸ்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணி உங்களால் சம்பாதிக்க முடியும். இதுலேயும் கிட்டத்தட்ட அரௌண்ட் 50,000 வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். இதுக்கு ஹார்ட் ஒர்க் ரொம்பவே தேவை. ஏன்னா பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இதில் வந்து வெப்சைட்டில் வந்து வியூவர்ஸ் வந்து வரமாட்டாங்க. நாளுக்கு நாள் தான் வியூவர்ஸ் அதிகமாவாங்க. அதாவது பிளாகர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய கண்டென்ட்ஸை ஒரு வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணணும். அந்த வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணணும். அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பப்ளிஷ் பண்ணி அதில் வர வியூவர்ஸ் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பிளாகிங் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. கூகுள், வேர்ட்பிரஸ் இந்த 2 கம்பெனியுமே ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு தேவையான வெப்சைட்டை உருவாக்கி அதில் உங்களுடைய கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி ஆட் பப்ளிஷ் பண்ணுறது மூலமா உங்களால் மாதத்துக்கு 50,000 வரைக்கும் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். என்னுடைய பிளாகிங் வெப்சைட்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோட ஆட்சன்ஸுக்கு அப்ரூவல் அமைச்சிருக்கேன். அதில் ஆட்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னால் ஏர்ன் பண்ண முடியும். இதில் நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். 3வதாக சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங். இந்த ஃப்ரீலான்சிங்கில் உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணாலும் இருக்கலாம். அந்த ஸ்கில் எல்லாமே பணமாக மாற்ற முடியும். இது ஒரு ஜென்யூனான வெப்சைட் தான் freelancer.com ஆர் fiverr.com. இந்த fiverr.com ஆர் ஃப்ரீலான்சர் இதில் நீங்கள் எதில் வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஒர்க் தெரியுமோ, ஃபோட்டோஷாப் தெரியும், அல்லது இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாற்றி எழுத தெரியும், டேட்டா டைப்பிங், வாட் எவர் இட் மேபி, எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் அதை பணமாக மாற்ற முடியும். உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண தெரியுமா, அதை நீங்கள் பணமாக மாற்ற முடியும். இந்த ஃப்ரீலான்சரில் எனக்கு இந்த ஜாபை பண்ணி கொடுங்க, இந்த டேட்டாவை டைப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ட்ரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் இந்த ஒர்க்கை இவ்வளோ ரூபாய்க்கு பண்ணி கொடுக்க முடியும், இவ்வளோ நாளில் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். அந்த ரிக்வஸ்ட் அக்செப்ட் ஆன உடனே உங்ககிட்ட ஜாப் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த ஜாப் பண்ணி முடித்த உடனே அவங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ வாங்கணுமோ அதை வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிலாம் ரொம்பவே வேகமாக டெவலப் ஆகிட்டு வருது. இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். ஒரு சில விஷயங்கள் அது பியூட்டிஷியன்ஸ், நர்சிங் இதுமாரி விஷயமும் அதில் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்க எந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்களோ அதுமாரி அந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். பட் ஒரு சில ஜாப்ஸ்லாம் வந்து நீங்களே பண்ணிக்க முடியும். லைக் ஆப் டெவலப் பண்ணுறது, ஃபோட்டோ எடிட் பண்ணுறது, டேட்டா டைப் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்தே பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும். பணத்தையும் நீங்கள்
பேபால் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அந்த அக்கௌண்ட்டில் உங்களால் வாங்கிக்க முடியும். சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங். இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஈஸியாகவே பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் இதுக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களால் ஒரு 5 மினிட்ஸில் கூட 50,000 சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி அந்த 50,000 ஒரு 5 நிமிஷத்தில் உங்களை லாஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க ஒரு ஃபண்டமெண்டல்னா என்ன, கம்பெனினா என்ன, கம்பெனியோட ஷேர்னா என்ன, இந்த ஷேர் எந்த நேரத்தில் வந்து ரேட் அதிகமாக போகும், இந்த ஷேர் எப்போ வந்து டிக்ரீஸ் ஆக போகுது, உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பரான நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் 50,000 சம்பாதிக்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லாஸ்ட் இயர் லாக்டவுன் பீரியடில் எல்லா கம்பெனியோட ஷேரும் வந்து டவுனில் போகுது. பட் ஃபார்மா செக்டர் கம்பெனியோட ஷேர்லாம் ரொம்ப அதிகமாகவே ஹை ஆகிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்லாம் ஃபார்மா கம்பெனியில் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டபுள் டைம் ரிட்டர்ன்ஸ்லாம் கிடச்சிது. அது மாதிரி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி எந்த ஷேரை வாங்கினா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி ஷேர் வாங்கினீங்கன்னா உங்களால் 5 நிமிஷம் இருந்தால் போதும் உங்களால் 50,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். 50,000 இருக்குது நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். உங்களால் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி எவ்வளோ வேணாலும் லாஸ் பண்ணவும் முடியும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணணும். நான் மேலே சொன்ன 3 விஷயத்தை விட ஷேர் மார்க்கெட்டில் உங்களால் அதிகமாகவே சம்பாதிக்க முடியும். அது மாதிரி அதிகமாகவே லாஸ் பண்ணவும் முடியும். உங்களால் கற்றுக்க முடியும், ஷேர் மார்க்கெட்டை ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்க முடியும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப சூப்பராக சம்பாதிக்கலாம். மேலே சொன்ன 4 விஷயத்துக்குமே ஒரு லேப்டாப், ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாவே உங்களால் வீட்டில் இருந்தே சம்பாதிக்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங், பிளாகிங் அண்ட் ஷேர் மார்க்கெட் எப்போனா ஒரு டைம் யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி நானும் சின்னதாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களால் எல்லாமே ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்னா நீங்களும் சம்பாதிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.